எடுக்கிறேன்னு சொன்னால் முதலாவது உள்ளத்தை போட்டுக்கொள்றது எனக்கிட்ட சல்லி இருக்குது, எனக்கு டிபாசிட் என்ற அமௌண்ட்ல சல்லி இருக்குது. ஏண்ட சல்லில என்ன ரோல் பண்றதை விட அடுத்தவண்ட சல்ல ரோல் பண்றது ஒரு சுகம். அப்படி எடுக்கிறாங்க. எனக்கு சல்லி ஈக்கும், என் பொருளாதாரம் ஈக்கும், என் தேவையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு, என் தேவையை அடைக்கக்கூடிய அளவுக்கு சொத்து இருக்கும். ஆனால் என் மனசு என்ன சொல்லுதோ, எந்த சொத்துல கை வைக்க கூடாது, அடுத்தவன சொத்துல கை வைத்து அதில் நான் ரோல் பண்ணணும். இப்படியான அமைப்பில் கண் எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க சகோதரர்களே. அதே போல் இன்னொரு சாரர் இருக்கிறாங்க, கடன் எடுக்கக்கூடிய நான் என் மாமாட்ட நான் கண் எடுக்கிறேன், அல்ல என் ரத்தரோட கண் எடுக்கிறேன், அதை எப்படியாவது கொடுக்கலாம். அல்லது நானா தானே மறந்துடுவார், அல்ல இந்த மாமா தானே மறந்துடுவார், எப்படி மாமா ஏமாத்தி காலத்தை அப்படி ஓட்டி விடலாம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லிக்கானார்கள், மன் அஹத அம்வாலன் நாஸ், யார் பிற சொத்துக்களை இருந்து சல்லி எடுக்கிறாரோ, அதாவது கண் எடுக்கிறாரோ, பிற ஆளுடைய சொத்துல இருந்து கண் எடுக்கிறாரோ, எடுக்கிற நேரம் யுரீது அதாஅஹா, எடுக்கிற நேரத்தில் உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போட்டுக்கொள்றார், நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையில் எடுக்கிறார். அந்த எண்ணம் இருக்குது, நான் கொடுப்பேன். வார மாசம் 10 தான் கொடுக்க வேண்டிய தவணை என்றாலும் நான் கொடுப்பேன் என்ற எண்ணம் நல்ல ஒரு எண்ணத்தில் எடுக்கிறார். அப்படி எடுக்கிற நேரத்தில் அவருக்கு கஷ்டமாயினாலும் அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அந்த கருணை நிறைவேற்ற செய்வான், ஏதோ வழிகளை ஏற்படுத்துவான். யார் அவர்? இஹ்லாஸா கண் எடுத்தவர், கொடுப்பேன் என்ற எண்ணத்தை கண் எடுத்தவர். இன்னொரு சார் அழைக்கிறார் சோதர்களே, ஒமன் யுரீது, யார் ஒரு நாடுகின்றான், எப்படி நாடுறான், யுரீது இத்லாஃபஹா, ஆனா சொத்தை அழிக்கணும். ஆனா சொத்து இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறான், ஒரு பல வருஷத்துக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை, அவன்கிட்ட பெரிய பணக்காரன் இருக்கிறான், அவன் சொத்தை எப்படி ஒரு வங்குரோத்தா மாத்தணும், ஆனா சொத்துல தான் நான் வாழணும், தவறான எண்ணத்துல அவன் பொருளாதாரத்தை கை வைத்துட்டான்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், அப்படி ஒருவன் இஹ்லாஸ் இல்லாம கருணை கொடுக்காமல் இழுத்தடிப்பு செய்வோம் என்ற எண்ணத்தை எடுப்பானா இருந்தால் அத்லஃபஹுல்லாஹ், அல்லாஹ் அந்த சொத்தை அழிச்சிடுவான். அந்த சொத்து ஒரு மாசம் டேஸ்டா இருக்கும், நிரந்தரமா டேஸ்ட் அரிக்காத சோதர்களே. அந்த சொத்து எப்படி போனதுன்னு அவனுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினா அத்லஃபஹுல்லாஹ், சொத்தை அழிச்சிடுவோம், சொத்துல பரக்கத்தை இருக்காது. யார் அவன்? ஒரு ஆட்டை கண் எடுத்துட்டு அதை கொடுக்காம அதை இழுத்தடிச்சு கொண்டு அவனை ஏமாத்தி கொண்டு அவன சொத்துல வாழ்றானே, அவனுக்கு ரப்புல் ஆலமீன் செய்யக்கூடிய விடயம் அவன் சொத்தை அழிச்சிடுவான் சகோதரர்களே. அன்பார்ந்தவர்களே, கடன் எடுக்கக்கூடிய நான் எனக்கு, என் உடம்புக்கு, என் உடலுக்கு, என் பொருளாதாரத்துக்கு ஏற்ற அடிப்படையில் கடன் அமைய பெற வேண்டும். அதே போல் அடுத்த கட்டம், கடன் எடுத்தவர்கள் எடுக்கிற நேரம் எப்படி சரியான முறையில் சரியான காரணங்களை சொல்லி அமைதியான ஒரு முகப்பாவனையில நாங்கள் எடுத்திருப்போம். கொடுக்க வேண்டிய தவணை வாரணியம் சகோதரர்களே, சில பேர் முகத்தை எடுக்கிற டைம் இந்த முகம் இருக்காது, எடுக்கிற டைம் எப்படி முகம் இருக்குமோ அதே முகம் இருக்காது. சில தவணை வரும், கடன் கொடுத்தவர் தேடி வருவார், அல்ல கோல் மூலமா கோல் கொடுப்பார், ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அல்ல இப்போ நெட்வொர்க் சிஸ்டம் எப்படியாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவார். பண்ணி கண்ணை கேட்குற நேரம் எடுக்கிற டைம்ல வந்த அந்த சோகமான முகம், எடுக்கிற டைம்ல வந்த அந்த கவலையான முகம், எடுக்கிற டைம் வந்த அந்த சாஃப்டான முகம், கடன் கேட்டு வார நேரம், தவணை வார நேரம், அதை கொடுக்க வேண்டிய கட்டம் வார நேரம், சில பேர் முகத்தை பார்த்தால் அப்படி சூடாகி ஏசுறது, உன்னை சல்லி நான் குலுங்கியா போறேன், நான் சல்லி எடுத்து ஓடையா போறேன், இப்படியெல்லாம் வார்த்தையை பாய்ப்பு எத்தனை பேர் இருக்கிறாங்க சோதனை.